தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்தார் பாமக தலைவர் அன்புமணி. அன்புமணி தலைமையிலான பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக 5:30 மணிக்கு இருவரையும் சந்திப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி நாளைய தினம் மாமல்லபுரத்துல பொதுக்குழு கூட்டம், அவசர பொதுக்குழு கூட்டத்தை நடத்திருந்த நிலையில அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்புல முரளி சங்கர், அதாவது அவரால் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முரளி சங்கர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு விசாரணைக்கு வந்த போது இருவரையும், அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரையும் அவருடைய அறையில தனித்தனியாக சந்தித்து பேசுவதாக அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அதற்காக அன்புமணி நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே வந்திருக்கார். மருத்துவர் ராமதாஸ் உடல்நலம் கருதி அவர் நீதிபதி முன்பு அவரை சந்திக்க வரவில்லை என்ற ஒரு தகவலை அவருடைய வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து தற்போது அன்புமணி உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நாளைய தினம் இந்த பொதுக்குழு நடைபெறுமா, இது குறித்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்பொழுது அன்புமணியிடம் என்ன மாதிரியான கருத்தை பேச இருக்கிறார் என்பது குறித்து இதன் பின்னர் தான் தெரிய வரும். ஏதாவது இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்ற ஒரு விவரம் தெரிய வரும். தற்பொழுது அன்புமணி உள்ளே செல்கிறார், நீதிமன்றத்துக்கு செல்கிறார். 5:30 மணிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அன்புமணி வந்திருக்கார். மருத்துவர் ராமதாஸ் உடல்நலம் கருதி வரவில்லை என்ற ஒரு தகவலும், அதே நேரத்தில் அவருடைய உதவியாளர் சாமிநாதனும் வழக்கறிஞர் கோபு அவர்கள் தரப்புல இருவரும், அதாவது மருத்துவர் ராமதாஸ் வீடியோ கான்பரன்ஸில் நீதிபதி முன்பு அவரிடம் பேசுவதற்கு கூட தயாராக இருப்பதாக அந்த தகவலை எல்லாம் தெரிவிப்பதற்காக அவர்களும் காத்திருந்தார்கள். 5:30 மணிக்கு சந்திப்பு என்ற நிலையில தற்பொழுது 10 நிமிடத்துக்கு முன்பாகவே அன்புமணி உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளே நீதிபதி அறைக்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார், இருவரையும், அதாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், கட்சி நலன் கருதி இருவரையும் தனித்தனியாக சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். அன்புமணியிடம் ஏற்கனவே தொடர்ந்து அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இடையே பல்வேறு கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய நிலையில நேரடியாக பல குற்றச்சாட்டுகளை மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மீது தெரிவித்து வரக்கூடிய நிலையில ஒரு பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி நாளை நடத்துகிறார். அந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிதான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. மருத்துவர் ராமதாஸால் 17ஆம் தேதி தனியாக ஒரு பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு அரசியல் பரபரப்பு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த போது நீதிபதி கட்சி நலன் கருதி இருவரையும் சந்திக்கிறதாக சொல்லியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், தற்பொழுது அதற்காக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திப்பதற்காக அன்புமணி உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருப்பதும் ஒரு அடுத்த கட்டமாக பாமக கட்சி வட்டாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோகுல், அதே நேரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? ஒருவேளை அடுத்த சில நாட்களிலேயோ அல்லது வேற தருணங்களிலேயோ ராமதாஸ் அவர்களும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக, அதாவது அந்த கடிதத்தில் நீதிபதியை தான் சந்திக்க விரும்புவதாகவும், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தான் சந்திக்க விரும்புவதாகவும், அதே நேரத்தில் தன்னுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவர் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தால் சென்னையில் மருத்துவர் ராமதாஸ் இல்லை, விழுப்புரம் ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய பயணம் இருக்க வேண்டும். ஆகவே அவருக்கு உடல்நலத்தை கொண்டு உடல்நலம் கருதி தன்னால் நீதிபதியுடைய அழைப்பை ஏற்று சந்திக்க முடியவில்லை என்ற ஒரு தகவலையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். அதே நேரத்தில் நீதிபதியை சந்திக்க விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கார். ஒருவேளை இன்னொரு நாள் சந்திக்கலாம், அல்லது இந்த வழக்கு தொடர்பாக ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக மேல்முறையீடுக்கு செல்லலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னது போல வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிபதி பேசுவதற்கு விருப்பப்பட்டால் அதற்கும் மருத்துவர் ராமதாஸ் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி எந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாரோ அடுத்த கட்டமாக மருத்துவர் ராமதாஸுடைய நடவடிக்கை இருக்கும் என்ற ஒரு தகவலும், ஒரு முக்கியமான ஆவணத்தோடு அன்புமணி நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருப்பதும் பார்க்கப்படுகிறது. அதாவது கட்சியுடைய சட்ட விதிகள் உள்ளிட்ட முக்கியமான ஒரு சீலிடப்பட்ட கவர்ல அவரே கைப்பட கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அன்புமணி நீதிபதியிடம் கட்சி விதிகளின்படிதான் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாமகவுடைய தலைவராக
அன்புமணி தேர்வு செய்யப்பட்டு அதே பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில தற்போது ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் மீண்டும் தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலாம் சொல்லப்படக்கூடிய நிலையில்தான் தலைவர் பதவியை அன்புமணியை நீக்கிவிட்டு மருத்துவர் ராமதாஸே அந்த பதவியை எடுத்துக்கொண்டார். பல்வேறு சூழல்கள் இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே நீதிபதி இந்த விவகாரம் குறித்து எனக்கு முழுமையாக தெரியும் என்ற ஒரு கருத்தையும் நீதிமன்ற அறையிலேயே அவர் தெரிவித்திருக்கார். இந்த வழக்கு தொடர்பாக 10 நிமிடத்தில் தன்னால் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று தெரிவித்திருந்த நீதிபதி கட்சி நலன் கருதி இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேச வேண்டும், மருத்துவர் ராமதாஸை வர சொல்லுங்கள் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் தற்பொழுது அன்புமணி நீதிபதியை சந்திப்பதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அவருடைய பல்வேறு ஆவணங்களோடு நீதிபதியை சந்திப்பதற்காக அவர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம் கோகுல். மிக முக்கியமாக பாமகவினுடைய பொதுக்குழுவை பாமக தலைவர் அன்புமணி நாளை கூட்டியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டம் அதிகாரப்பூர்வமானது அல்ல என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நடைபெற்ற நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரையும் தான் தனித்தனியாக சந்தித்து பேச இருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று மாலை 5:30 மணிக்கு அதற்கான அழைப்பையும் விடுத்திருந்த நிலையில் தற்போது பாமக தலைவர் அன்புமணி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கட்சியினுடைய சட்ட விதிகள் உள்ளிட்ட ஆவணங்களோடு வருகை தந்திருக்கிறார். கோகுல், தற்போது இந்த சந்திப்புக்கு பிறகாகவே நாளைய பொதுக்குழு கூட்டம் தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இந்த வழக்கை மருத்துவர் ராமதாஸால் பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்ட முரளி சங்கர் தான் தொடர்ந்திருக்கிறார். பாமகவை பொறுத்தளவு பாமகவுடைய நிறுவனரை பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும், அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் பொதுக்குழு நடத்த வேண்டும். விதி 13 படி அந்த சட்ட விதிகள் இதில் இருக்கிறது. பொதுச் செயலாளரும் தலைவரும் தான் இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி மற்றும் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் இருவரும் கூட்டாக இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதே நேரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தான் தலைவர் என்ற பதவியை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவரும் அவர் சார்பாக பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முரளி சங்கரும் அடுத்த 17ஆம் தேதி பாண்டிச்சேரியில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த இருப்பதாக அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்கள். இது போன்ற சூழலில் தான் அவசரமாக இந்த பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சட்ட விதிகளுக்கு புறம்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலத்திற்குள்ளே இந்த பொதுக்குழு கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. தலைவர் பதவி அவருக்கு காலாவதி ஆகிவிட்டது. அவருடைய பதவியை மருத்துவர் ராமதாஸே ஏற்றுக்கொண்டிருக்கார் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டிதான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும், சட்ட விதிகளுக்கு புறம்பான இந்த பொதுக்குழுவை நாளை கூட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி பல்வேறு காரணங்களை கூறிதான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்குடைய விசாரணை என்று நீதிபதி முன்பு வந்தபோது இருதரப்பு வழக்கறிஞர்களும் அவர்களுடைய வாதங்களை முன்வைக்க முயன்ற போது நீதிபதி அது குறித்து எந்த கருத்துக்களையும் கேட்காமல் இந்த இருவருடைய பிரச்சனைகள் குறித்து தனக்கு முழுமையாக தெரியும் என்றும் 10 நிமிடத்தில் தன்னால் இந்த வழக்கு குறித்து உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு தகவலையும், அதே நேரத்தில் கட்சியுடைய நலன் கருதி பாமகவுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸையும் அன்புமணியும் தனித்தனியாக சந்திக்க விரும்புவதாக தான் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அன்புமணி சந்திக்க வந்திருக்கார். அதே நேரத்தில் காணொலி காட்சி வாயிலாக மருத்துவர் ராமதாஸ் ஆஜராவதாக அவர் தரப்புடைய அதாவது உதவியாளராக இருக்கக்கூடிய சாமிநாதனும் வழக்கறிஞரும் தெரிவித்த நிலையில அதையும் நீதிபதி ஏற்றுக்கொண்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஆகவே அன்புமணியை நேரிலும் சந்தித்த பின்னர் அவர் கூறக்கூடிய கருத்துக்களையும் அதன் பின்னர் மருத்துவர் ராமதாஸ் ஒருவேளை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிபதி முன்பு அவர் நீதிபதி காணொலி காட்சி வேலை சந்தித்தால் அப்பொழுது அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது இந்த சந்திப்பு தொடங்கிவிட்டதா? எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? என்னென்ன விவரங்களை அன்புமணி நீதிபதியிடம் தெரிவிக்க இருக்கிறார்? நீதிமன்றத்தின் வளாகத்திற்கு அவருடைய சேம்பருக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் செல்லக்கூடிய காட்சி வந்திருக்கிறது பலா. அந்த காட்சியில நாம் பார்க்கிறோம் அவரோட அட்வொகேட்ஸ் எல்லாம் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீதிபதி சொல்லக்கூடியது மிக முக்கியமானது, நான் இருவரிடமும் தனியாக பேச விரும்புகிறேன், அதை தான் நீங்க அவங்க கிட்ட இன்டிமேட் பண்ணி வேற யாரும் வரக்கூடாது என்பதை சொல்லியிருந்தாரு.
அதனால அவர் அறை வரை கூட்டிக் கொண்டு வந்து விட்டுவிட்டு நாங்கள் சென்று விடுவோம் என்பது வழக்கறிஞரின் தகவலாக இருந்தது. தற்போது அன்புமணி ராமதாஸ் நீதிமன்றம் வருவதற்கு முன்பாகவே அவரது ஆதரவாளர்கள் சில பேரும் அதே போல ராமதாஸின் ஆதரவாளர்கள் சில பேரும் வந்திருந்ததை காட்சிகளாக பார்க்க முடிந்தது. அன்புமணி ராமதாஸ் தற்போது சேம்பருக்கு போயிட்டாரு. ஜட்ஜ் வந்து சேம்பர்ல இருக்காங்க. ஆனா அந்த ஒதுக்கப்பட்ட நேரம் 5:30 மணி. சரியாக 5:30 மணிக்கு அவங்க அன்புமணி ராமதாஸை அவர்களை சந்திக்க இருக்கிறார். அதே போல ராமதாஸ் அவர்களும் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த கடிதத்தில் அவர் சொல்லி ரொம்ப முக்கியமாக இருந்தது. நீதிபதி அவர்களுடைய தொடர்ந்து பேசலாம். சுபாஷ், தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திப்பதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது நீதிபதியினுடைய அறைக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே செய்தியாளர் சுபாஷ் குறிப்பிட்டதை போல இருவரையும் தனியாக சந்திக்க வேண்டும், உடன் வழக்கறிஞர்கள் யாரும் இருக்கக்கூடாது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த சந்திப்பு நீங்கள் குறிப்பிட்டது போல அன்புமணி ராமதாசுடனான அந்த ஆலோசனை, அதற்கு பிறகு ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் காணொலி வாயிலாக அந்த ஆலோசனையில் பங்கேற்கும் பட்சத்தில் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு இன்றே பிறப்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக நாளை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவிற்கு தடை கோரிதான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படலாம். அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸுடைய கருத்துக்களை தனித்தனியாக நீதிபதி கேட்ட பின்னர் இந்த வழக்கில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும், ஏதாவது ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தற்பொழுது அன்புமணி செய்தியாளர்களை, அதாவது நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே செல்லும் போது 1000 மக்கள் பிரச்சனை இருக்கும் போது எங்கள் பிரச்சனைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தையும் அன்புமணி செய்தியாளர் முன்பு பேசியவாறே உள்ளே சென்றிருக்கார். தொடர்ந்து உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக பல்வேறு செய்திகள், கருத்துக்கள் எல்லாம், கருத்து மோதல் எல்லாம் நடைபெறக்கூடிய நிலையில தன்னுடைய ஆதங்கமாக இந்த கருத்தையும் அன்புமணி தெரிவித்துவிட்டு நீதிபதி சந்திக்க சென்றிருக்கார். நீதிபதி அறையில தனியாக அன்புமணி வழக்கறிஞர் இல்லாமல் நீதிபதி முன்பு அவர் நீதிபதி சந்திக்க இருக்கிறார். அதற்காக பாமகவுடைய சட்ட விதிகள் அடங்கிய ஆவணங்களை எல்லாம் அவர் எடுத்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகள்ல கையில் எடுத்து சென்றிருக்கார். தொடர்ந்து அன்புமணி தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில அடுத்த கட்டமாக மருத்துவர் ராமதாஸ் காணொலி காட்சி வாயிலாக ஆஜரானால் அவரிடமும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக வழக்கறிஞருடைய வாதங்களின் அடிப்படையிலும் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் தரப்புல அவருடைய உதவியாளர் சாமிநாதனும் அதே போல அவருடைய வழக்கறிஞர்களும் நீதிபதி அறைக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அவர்கள்தான் அந்த கடிதத்தை நீதிபதியிடம் வழங்கியிருக்கார்கள். குறிப்பாக நீதிபதியை சந்திக்க தான் விரும்புவதாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய உடல்நலம் கருதி தன்னால் வர முடியவில்லை என்ற ஒரு தகவலையும் அந்த கடிதத்துல மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக மருத்துவர் ராமதாஸ் தன்னை சந்திக்க விரும்பினால் அதற்கு தானும் தயாராக இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியே தகவல் சொல்லப்படுகிறது. அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் இருவருடைய கருத்துக்களின் அடிப்படையில இந்த வழக்குடைய விசாரணையும் ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. கோகுல், தொடர்ந்து பேசலாம். தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று பாமக தலைவர் அன்புமணி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அந்த சந்திப்பு என்பது நடக்க இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.